அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா ஆகிய இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், குறிப்பாக யூடியூப், ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இதில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது அரசியல் பதிவு என்னென்னா, ஒன்று நீட் தேர்வு பற்றிய விளக்கங்கள், ரெண்டாவது மேகதாது, மூணாவது நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி. இதில் இந்த நீட்டு பற்றி இப்போ நாடு ஃபுல்லாக இந்த சிஜேபி புதிய கட்சி, கரப்பாம்பூச்சி கட்சி போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாம் மாணவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நீட்டு முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க இன்றைக்கி அரசியல் நடத்தணுங்கிறதுக்காக நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஆரம்பத்தில் அதிமுக தான் எதிர்த்து தீர்மானங்கள்லாம் போட்டு கொண்டு போனாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டு வேணும்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. கோர்ட்டு சொல்கிறத நம்ம மீற முடியாது. ரெண்டாவது, நிறையா மாநிலங்களை நீட்டை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்மளும் ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஆனால் அந்த நீட்டினால் பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் எடப்பாடியார் 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி அதன் மூலம் மெடிக்கலில் 1000 பேருக்கு மேலே மெடிக்கலில் வருஷம் பலன் அடைஞ்சிட்டு வராங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அதனால் மக்களுக்கு எந்த கஷ்டங்கள் ஏற்படும் பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் நன்மை செய்திருக்கிறது. அதுதான் உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. எனவே இந்த நீட்டை வச்சு இவர்கள் பண்ணுவது எல்லாம் அரசியல் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் இப்போ அந்த இஷ்யூவை காங்கிரஸும் கையில் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் இந்த நீட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்களே திமுகவும் காங்கிரஸும் தான் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இதுதான் நீட்டினுடைய வரலாறு. ரெண்டாவது, மேகதாது இஷ்யூ இன்னும் அதை பற்றி தெளிவாக பேசவே இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கி ஆடி தேதி 9 ஆகிடுச்சி. இங்கிலீஷ்க்கு 25 ஆகிடுச்சி. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. ஆடி 18 வரும்போது விவசாயிகள் நிலத்தில் விதை விதைக்கிறதுக்காக தண்ணீர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் வறண்டு போன பாலைவனமாக இருக்குது. அதை பற்றிலாம் பேசாமல் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த சினிமா காட்சிகளை எப்படி பார்ப்பது, என்ன பண்ணுவது அப்படிங்கிற எண்ணத்திலே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒழிய மக்களை இவர்கள் சிந்திக்கவில்லை. சினிமாவிலிருந்து தான் எல்லோருமே அரசியலுக்கு வந்தவர்கள் தான். ஆனால் எங்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் சினிமாவில் என்று வெளியே வந்தாரோ அன்றே சினிமாவை ஒதுக்கிவிட்டு மக்களுக்காக செயல்பட்டார் என்பதுதான் உண்மை. மக்களுக்காக தான் நாம் செயல்பட வேண்டும். சினிமா என்பது வேறு, மக்களுடைய உண்மையான வாழ்க்கை என்பது வேறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்கள் உணர மாட்டேங்கிறார்கள். சினிமா மாதிரியே நிஜ லைஃப்பை நினச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறானது. அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். புரட்சித் தலைவர் பாடியது போல மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே கூறுவார், தன் மக்கள் நலன் ஒன்றே என மனதில் கொள்வார் என்ற கொள்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அன்று திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ததை தான் இன்றைய ஆட்சியாளர்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
ஆகவே எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சென்று கொண்டிருக்கிற அரசாங்கம் இந்த காவேரி இஷ்யூவை முன்னிலைப்படுத்தி அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் மக்களுக்கு இப்பொழுது தேவை என்று இரண்டாவது கருத்தை கூறிக்கொண்டு முடிக்கிறேன். மூன்றாவது, நமது கழகத்தை பற்றி எப்போதும் நம்ம கட்சியை பற்றி பேசலைன்னா ஊடகங்களுக்கு டிஆர்பி வராது. அந்த டிஆர்பிக்காகவே அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். தினகரன் வரப்போகிறார்கள், சசிகலா வரப்போகிறார்கள் என்று முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று புரிஞ்சுங்க, அந்த கட்சியில் தினகரனுக்காகவோ சசிகலாவுக்காகவோ யாரும் இங்கு இல்லை. எல்லோரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒற்றை சொல்லுக்காக தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் பெயர் இருக்கும் வரை அதிமுகவை எந்த கும்பனாலும் யாராலும் அழிக்க முடியாது. யாரும் தனிப்பட்ட மனிதர்களுக்காக இங்கு சேர்ந்தவர்கள் அல்ல. எல்லோரும் புரட்சித் தலைவர் என்கின்ற ஒரே மனிதனுக்காக தான் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் இருப்பார்கள். தொண்டர்களை யாராலும் பிரிக்க முடியாது என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகவே தயவு செய்து இவர்கள் வந்தாக்க நன்றாக இருக்கும், அவர்கள் வந்தாக்க நன்றாக இருக்கும் என்று ஊடகங்கள் சொல்வதற்கு யாரும் அடிமையாக வேண்டாம். சங்கே ராமச்சந்திரன் என்பவர் சென்றிருக்கிறார் என்பவர், வாழ்த்துக்கள் அவருக்கு. இன்னும் யார் யார் போகணுமோ அவங்கெல்லாம் போயிட்டே இருங்க, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. உங்களுக்காக யாருமே எங்கள் கட்சியில் இல்லை. இங்கே புரட்சித் தலைவருக்காகவும் புரட்சித் தலைவருடைய சின்ன ரெட்டேலைக்காகவும் தான் எல்லோரும் எங்கள் கட்சியில் இருக்கிற மொழிய, வேறு எந்த தனிப்பட்ட நபர்களுக்காகவும் நாங்கள் கட்சியில் இல்லை. பதவி எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர் அதிமுக தொண்டன் அல்ல. பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் கழகத்துக்காக தன் உயிரையை கொடுப்பவன் தான் அதிமுக தொண்டன். மகேந்திரன் என்பவர் உயிரை கொடுத்தார். அந்த நன்றியை கூட இவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. இங்கேருந்து சென்றவர்கள் ஓடுகாலிகள். இந்த ஓடுகாலிலெல்லாம் எதற்காக இங்கே இருந்தார்கள் என்பது இப்போதுதான் புரிகிறது. அம்மா பேரையும் புரட்சித் தலைவர் பேரையும் சொல்லிக்கொண்டு நடித்து கொண்டு இருந்து எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டு இப்பொழுது வேறு கட்சிக்கு போயிருக்கிறார்கள். மக்கள் இவர்களை வருங்கால இடைத்தேர்தல் தூக்கி எறிவார்கள். அரசியல் என்பது இவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் என்பதுதான் உண்மை. அரசியல் இவர்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும். அரசியல் அனாதைகள் ஆகிவிடுவார்கள் இந்த 6 பேரும் என்பது உண்மை. யாரு போனாலும் அவர்களுக்கு எதிர்காலம் எல்லாம் இருக்காது என்பதுதான் உண்மை என்று கூறிக்கொண்டு, அதிமுகவை எந்த கும்பனாலும் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் புரட்சித் தலைவர் என்ற ஒரு பெயரை சொல்லித்தான் இங்கு வர வேண்டுமே தவிர, புரட்சித் தலைவர் பெயரை சொல்லித்தான் இவர்கள் நடிக்க வேண்டுமே தவிர, புரட்சித் தலைவர் பெயரை சொல்லித்தான் இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர, புரட்சித் தலைவர் பெயரை சொல்லித்தான் இவர்கள் மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே புரட்சித் தலைவருடைய இயக்கம் என்றும் அழியாது. வருகின்ற இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறும் என்று உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். ஒரு அதிமுக தொண்டனாக இன்றைய புரட்சித் தலைவரின் பாடல், நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் நடிக நல்ல, நாவினில் ஒன்று செயலில் ஒன்று அவன் பேர் நடிக நல்ல. அதாவது நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் நடிகர் அல்ல. உள்ளத்தில் இருக்கிறத உண்மையை உரைப்பவன் தான் நடிகன், நல்ல மனிதன் என்று சொல்வார். அருமையான பாடலாக இருக்கும். அதை கூறிக்கொண்டு விரைவில் அதிமுக புத்துணர்ச்சியுடன் வீறு கொண்டு விழும் என்று சொல்வதை கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருவரை தைரியமாக தொண்டர்கள், அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, இது உறுதி. கண்டிப்பாக ஆட்சி கட்டையில் அமர்கின்ற நேரம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கூறுகிறேன். மீண்டும் ஒருமுறை புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா புகழ் வாழ்க, புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு சகோதரன் பி. மாரியப்பன். நன்றி, வணக்கம். வெற்றி நமதே.